குழந்தைங்களெல்லாம் வாழைப்பூ சாப்பிட வைக்கணும்னா ஒன்று கோலா உருண்டை மாதிரி செஞ்சு கொடுக்கணும், இல்லைனா மசாலா வடை மாதிரி செஞ்சு கொடுக்கணும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கிறதுக்கு அதுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்க வாழைப்பூவே கண்டுபிடிக்காமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் ஒரு சத்தான சாப்பாடு கொடுத்த திருப்தி நம்மளுக்கும் கிடைக்கும். நான் பெரிய வாழைப்பூ வச்சுருந்ததுனால பாதியை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதியை மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். கடலப்பருப்பு ஊறினதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்து குறைன்னு அரைச்சேன். கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சிட்டேன். மீதியோட கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை சேர்த்து நல்லா நேவாக அரைச்சிட்டேன். கொஞ்சம் நேவாக அரைச்சதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது. அதில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள், கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வடை சுட ஆரம்பிச்சிட்டேன். உண்மையாகவே குழந்தைங்க இருக்க வீட்டில் நம்ம அடுப்பில் ஏதாவது ஒன்று வைப்போம். அப்போ தான் அம்மா தண்ணி வேணுமா, அம்மா பாத்ரூம் வருதுமா அப்படிம்பாங்க. அது மாதிரி இன்றைக்கி நான் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 3 தடவை நாச்சும் அடுப்பை ஆஃப் பண்ணியிருப்பேன். இதில் இடையில பார்ப்பாங்க சண்டை வேற போட்டுக்கிட்டு இருந்துங்க. போய் மத்தசம் பண்ணிட்டு வேற வந்தேன். கொஞ்சம் சுட்டுட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஆசையாக கொண்டு போய் பாப்பாங்கள்ட்ட கொடுக்கலான்னு போனாக்கா தூங்கிட்டுங்க. ஏன்னா பகலில் தூங்கலை, அதனால சாயந்தரம் சீக்கிரமாகவே தூங்கிட்டாங்க. இருந்தாலும் வடங்கிறதுனால எழுந்திரிச்சிருவாங்கன்னு போய் எழுப்புனேன். ஒரு பாப்பா தான் தூங்கியிருந்தா, ஒரு பாப்பா தூங்கலை. என் தங்கச்சி பையன் வேற வந்திருந்தான். அவன் எங்கடா காணும்னு போய் பார்த்தா கபோர்டில் உள்ள துணியெல்லாம் கீழே தள்ளி போட்டு கபோர்டில் படுத்திருந்தான். ஒரு வடை செய்ய ஆரம்பித்தது தப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் ஹெல்த்தியான சாப்பாடு கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. பாய்.